நாகூர் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி ரஃபியத்துல் பஜ்ரியா அவர்களின் வாழ்த்துரையில். அஸ்ஸலாமு அலைக்கும். என் இனிய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாகூர் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வராக பணியாற்றி வருகின்றேன். அனைவருக்கும் என் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பெண்களின் பெருமை பற்றி பேசிய கவிமணியின் கூற்றை ஏற்று இவ்வுரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. தன்மானத்தை காத்திடுவோம், தரணியில் புகழை சேர்த்திடுவோம், பெண்மணி சரம்போல் பின்னிடுவோம், புதிய தீர்ப்பு எழுதிடுவோம் என்று வீடு முதல் நாட்டை ஆளும் பணிவரை அனைத்திலும் தனித்திறமையுடன் திகழ்கின்றவர்கள் பெண்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் மாறி இன்று கணினித்துறை முதல் விண்வெளி துறை வரை மகளிர் பல சாதனைகள் புரிந்து வருகின்றனர். அன்பு, இரக்கம், கருணை இவற்றிற்கு இலக்கண வடிவமாக திகழ்பவரும் பெண்களே. பெண்கள் இன்றி பெருமையும் இல்லை, கண் இன்றி காட்சியும் இல்லை என்பது நம் முன்னோர்களின் முதுமொழிகளுள் ஒன்று. மனித உடலில் கண்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு சமூகத்தில் பெண்களும் முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. புதுமைக்கு வித்திட வேண்டும், பெண்கள் புரட்சிக்கு முன்வர வேண்டும், எதிகையுடன் மூனை வேண்டும், பெண்கள் எழுச்சியுடன் விழிக்க வேண்டும். அத்துடனே அச்சம் நாணம் இல்லாத அழகிய பெண்கள் மலரட்டும். இச்சமுதாய சீர்கேட்டை இடித்து நொறுக்கி புறப்படட்டும். எதிலும் புதுமை செய்கின்ற எழில்மிகு பெண்மை வளரட்டும். எதிர்க்கும் பகைமை அனைத்தையும் எட்டி உதைத்து வெல்லட்டும். வெல்க பெண்கள், வளர்க பெண்கள், வளமுடன் திகழ்க என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.